வெல்கம் டு மைண்ட்பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட்பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்கலாங்களா? நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் அனுபவங்களாக பாடங்களாக இருக்கும், பல காயங்களுக்கும் வலிகளுக்கும் மருந்தாகவும் இருக்கும். நண்பர்களே, வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப டேஞ்சரான விஷயம் என்ன தெரியுங்களா? ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சுட்டே இருக்கிறவங்க கூட வாழறது தாங்க. எப்பவுமே முன்ன பின்ன தெரியாதவங்க முதுகுல குத்த மாட்டாங்க. முகந்தெரிஞ்சு வருவங்க தாங்க துரோகன்ற கத்தியால பின்னால ரொம்ப குத்துறது இல்லைங்களா? நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஆனா நாம நம்புறவங்க கழுத்தறுத்துறாங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போடுறவங்களுக்கு தாங்க இந்த உலகத்துல காலம். உலகத்துல யார நம்புறதுன்னு தான் தெரியல இல்லைங்களா? வெளிப்படையா இருக்கிறவங்களை விட வேஷம் போடுறவங்க ஜாஸ்தியா இருக்கு. யார் முகமூடி போட்டிருக்காங்க, யாரு சாதாரண முகத்தோட இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? இப்போ இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தை கேட்கவோ, நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு ஆறுதல் சொல்றதுக்கோ யாருக்குமே நேரம் கிடையாது. யாரும் தயாராகவும் இல்லை. அதனால எந்த விஷயமா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட சொல்றதை விட மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, கோவிலுக்கு போறீங்களா, அந்த சாமி கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கான வாய்ப்பும் உங்களுக்கான நேரத்தையும் கொடுப்பாருங்க. தாத்தா சொத்து அப்பா பணம் எதுவுமே இல்லாம எப்பவுமே தன்னுடைய உழைப்பு எதுவானாலும் ரிஸ்க் எடுத்து செய்யறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு கடவுள் கொடுக்குற ஆப்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்கும் ரெக்ரெட்டும். ஒரு சிலர் எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரிஸ்க் எடுத்து உழைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க குறை சொல்லாம எந்த நேரமும் உழைச்சுக்கிட்டே எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சேலஞ்சோட ரிஸ்க் எடுத்து உழைக்க ஆரம்பிக்கும் போது அவன் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவான். குறை சொல்றவன் அங்கேயே நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான் குறைய சொல்லிக்கிட்டு. அப்படிங்கும்போது எவ்வளவு டேஸ்ட் இல்லைங்களா? உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, உவர்ப்பு, கசப்பு, இந்த மாதிரி. இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் உணர்வுகள், பாசம், பயம், கோபம், தைரியம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு போறதுதான் வாழ்க்கை இல்லைங்களா? அதுல ரொம்ப முக்கியமானது துரோகங்க. ஒருத்தர் துரோகம் செய்யும் போதுதான் எந்த அளவுக்கு பலமா இருக்கும், எந்த அளவுக்கு தாங்கிக்கிறோம், உடஞ்சு போகாம இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? வாழ்க்கையில துரோகமும் ஒரு விதமான அனுபவம் தான். அதையும் தாண்டி வந்துடுறது நல்லது. இந்த துரோகம்ன்ற அந்த சொல்ல அனுபவிக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இருக்கவே முடியாதுங்க. இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை நீங்க மத்தவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிம்மதியே இருக்காதுங்க. அதுவும் கடைசி விஷயம் ரொம்ப முக்கியம், கவனமா கேளுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைய வெளியில சொல்லாதீங்க. இன்னைக்கு சண்டை போட்டுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. நீங்க போய் சொன்னீங்க பாத்தீங்களா, அவங்க உங்களை பார்த்து கேவலமா சிரிப்பாங்க. உங்க கஷ்டத்தை பத்தி மத்தவங்க கிட்ட புலம்பாதீங்க. பாதி பேருக்கு உங்க கஷ்டத்தை பத்தி கவலையே கிடையாது. மீதி பேருக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. இத மனசுல வச்சுக்கிட்டீங்கனாலே யார்கிட்டயுமே எந்த காரணத்தை கொண்டும் புலம்பவே மாட்டீங்க. ஒரு பிளான் போடுறீங்களா, அத மத்தவங்களுக்கு சொல்லாதீங்க. ஒரு விதையே தெரியாம மண்ணுக்குள்ள புதைச்சாதான் அது முளைச்சு வெளியில வரும். அதனால எந்த ஒரு செயலையுமே முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில சொல்லுங்க. மத்தவங்களுடைய பொல்லாப்பு வந்து உங்களால அது செய்ய முடியாமையும் போயிடலாம். அதான் உங்களோட வருமானத்தை வெளியில சொல்லாதீங்க. அப்படி வெளியில சொன்னீங்கன்னா கடன் கேட்கறதுக்கு 2 பேர் வந்து நிப்பாங்க, ஆனா கண்ணாருக்கு 100 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாத்த விட பொல்லாதது கண்ணார் தான் இல்லைங்களா? உங்களை பிடிக்காதவங்களுக்கு எவ்வளவுதான் விளக்கம் கொடுத்தாலும் அது வேஸ்ட் தான் இல்லைங்களா? So don't waste your valuable time, friends.
உலகத்துல நிறைய பேர் இப்படிதாங்க. தான் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு 1000 காரணம் சொல்லி வக்கீலாவே மாறிடுவாங்க. அதே அடுத்த ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஜட்ஜா மாறிடுவாங்க. அவரோட தப்ப மணல்ல எழுதிடுவாங்க. அடுத்தவன் செய்யற தப்ப கல்வெட்டுல எழுதி அப்பப்ப சொல்லி காமிப்பாங்க. அடுத்தவனோட சட்டையில ஒரே ஒரு புள்ளி இருந்தா போதும், அது மலை மாதிரி நினைச்சு பேசுவாங்க. அவங்க தப்பா இருந்தா கண்ணுக்கே தெரியாம போயிடும். இவங்களுக்கு இந்த உலகத்திலேயே பெரிய வேலை என்ன தெரியுங்களா? மத்தவங்களோட தப்ப கண்டுபிடிக்கிறது தாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? தான் செய்யற தப்ப தானே உணர்றது தாங்க. 45 வயசுல வாழ்க்கை சொல்லி கொடுக்கக்கூடிய கசப்பான உண்மைகள். உங்களுக்குன்னு இருக்கிறது நேரம் மட்டும்தாங்க. அந்த நேரத்தை சரியான வகையில யூஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். எல்லாரும் உங்க கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க. ஒரு சிலர் பாடம் சொல்லி கொடுக்க வருவாங்க, சிலர் வலியை கொடுக்க வருவாங்க, சிலர் காயங்களை கொடுக்க வருவாங்க. உங்க சொல்லையும் உங்களையும் அடுத்தவங்க ஏத்துக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா அதை மட்டும் பாருங்க. உங்களோட மன அமைதி தான் முக்கியம் இல்லைங்களா? உங்களுடைய உடம்பு எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணுங்க. ஆரோக்கியமா இருந்தாதான் நல்லது. ஆரோக்கியம் இல்லாம பணம் இருந்து சொத்து இருந்து எந்த புண்ணியமுமே கிடையாதுங்க. இது வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்தை பத்தி கவலைப்படாதவங்களா இருந்தாலும் இன்னையில இருந்து உங்க உடம்ப பத்தி கவனிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, வாக்கிங் போங்க, நல்ல சத்துள்ள பொருளா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே தோல்வியை விட கர்வம் தாங்க ஒருத்தரை அழிச்சிடும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, உங்களை விட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க. அப்போ உங்களுடைய மனசுல ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, உங்களால அதை அனுபவிக்க முடியுங்க. ஆனா யார்கிட்டயுமே எந்த காரணத்தை கொண்டும் எதுக்கும் கெஞ்சாதீங்க. ஒரு பொண்ணுக்கு எது முக்கியம் சொல்லுங்க? அப்பாவா, அம்மாவா, கூட பிறந்தவங்களா, ஃப்ரெண்ட்ஸா, கணவனா? யாருமே இல்லைங்க. படிப்பு, அதுக்கப்புறம் அவளுக்கு கிடைக்கிற வேலை, அந்த வேலையின் மூலமா வரக்கூடிய வருமானம். வருமானம் மட்டும் உங்களுக்கு வரட்டும், உங்களுக்குரிய மரியாதை உங்களை சுத்தி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மரியாதை வரும். எப்பவுமே பினான்ஸ் லெவல்ல இண்டிபெண்டா இருங்க. பினான்ஸ் லெவல்ல இண்டிபெண்டா இல்லாதவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்தாகணும். அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழவே முடியாது. சோ உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க வாழணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கே சம்பாதிக்கணும்ன்ற எண்ணத்துல எந்த வேலையாவது தேடி கண்டுபிடிங்க. அது வீட்டுல இருந்தாலும் சரி, வெளியில போய் வேலை செஞ்சாலும் சரி, உங்களுக்குன்னு கொஞ்சம் காசாவது சம்பாதிங்க. ஓகேவா? இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மோட்டிவேஷனல், முத்ராஸ், ஸ்பிரிச்சுவல் வீடியோக்களுக்கு மைண்ட் பீட் சேனலுடன் தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. என்றும் உங்களுடன் மைண்ட் பீட் சேனல். நன்றி, வணக்கம். Thank you for watching.